ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் சார். ஹாய், ஐ எம் ஜிகே. நாங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள். ஜிகே கௌசிக் சங்கர் என்னோட நேம். நான் ஜேர்னலிஸ்ட், அப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபவுண்டராக ரன் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியா ஃபுல்லாக. காசி தம்சம் 4.0 மூலியமாக சில பிணைப்புகள் சொல்லாமல் இணைப்புகள் மூலியமாக கிடைக்கப்பட்ட உறவுகள் தான் குடும்பமாக வாழையடி வாழையான்னு சொல்கிற மாதிரி தலைமுறையாக கிடச்சிருக்கிறது இந்த பந்தம். இந்த பந்தத்தின் மூலியமாக ஆன்மீக பயணம் என்பது ஒரு அற்புத பயணமாக எங்களுக்கு மாறி அது ஒரு யூனிவர்சஸ் கொடுக்கக்கூடிய பிரிங்கிங் மெசேஜ் மாதிரி எங்களுக்கு ஒரு ரத்த உணர்வுகளாக கிடைக்கப்பட்டது தான் இந்த வைரங்கள் வைடூரியங்கள். ஒரு போகணும்னு நம்ம நினைக்கல, ஆனால் போனோம். இப்போ யாருக்குமே அந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லாமே திடீர்னு ஒரு சஜஷனாக நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது நம்ம என்ன நினச்சோம், நமக்கு போகக்கூடியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் அது மாதிரி ஒன்று சேர்ந்தோம். எங்கெங்காவது ஒரு குடும்பம் ஒன்றிணைஞ்சோம். அப்படி போனோம், பயணம் பண்ணோம். போகிற வரைக்கும் எல்லோரும் சைலண்டாக இருந்தோம். போயிட்டு வரும்போது கேங்காக ஃபார்ம் ஆகி ஒரு குடும்பமாக பிணைஞ்சிட்டோம். போகிறதுக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டோம். எல்லாருமே நல்ல கான்டாக்டில் இருக்காங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு நல்ல திருப்பமாக இருக்குது. சில பேர் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குது. பொறுப்புகள் நிறைய பேர் கிடச்சிருக்கு, மன அமைதி கிடச்சிருக்கு. அது மணிக்கரணிக்கா காட்டு பைரவர் கோயிலெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில பேருடைய மாற்றம் என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட உச்சத்தை பார்க்க இதுதான். அதாவது உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பார்க்கும்போது அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கணும் இல்லையா? மனித வாழ்வியல் இவ்வளோதான், நம்மளுடைய எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஓப்பனாக சொல்ல போகணுன்னா நமக்கு ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புகளோ இல்லாட்டி நம்ம வெளியே ஷேர் பண்ண முடியாத ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும்போது கிளம்பி போகலாம் போயிட்டு வரலாம். ஆனால் நமக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் ட்ராவல் ஒரு ஜேர்னி, நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு ஜேர்னி கவர்மெண்ட்டில் கொடுத்த அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நினைச்சா ஃப்ளைட்டில் 3 ஹவர்ஸில் போயிட்டு வந்துடலாம். ஒரு மனசு ஸ்ட்ரக்சர் ஆகும்போது அப்படியே வேலை ஆகும்போது போகலாம். நமக்கு சொல்யூஷன் காசி வாரணாசி அப்படின்னு. அயோத்தியா எப்படி இருக்குது? அயோத்தியா புல்லறின்னு சொல்லுவாங்க. இப்போ நினைச்சாலும் நம்ம அந்த ஒரு 40 நிமிஷம் உள்ள நினைச்சு அவ்வளோ 500 வருஷம் 500 வருஷம் போராடின விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கணும். நம்ம அறியாமல் கண்ணீரை கொட்டி அங்கே அவர் பாகத்தில் நம்ம தீர்த்தமாக கொடுத்தது அவர் நமக்கு கொடுத்த பாக்கியம். நம்ம ஆத்மாவை நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமாம், உடல் பொருள் ஆவி எல்லாமே அங்கே தான் இருக்குது. நம்ம நினச்ச அந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வருது இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆன்மீகத்தை பற்றி இவ்வளோ சொல்லும்போது எதிர்கால இந்தியா இன்னும் நல்ல சீர சிறப்பமாக இருக்குன்ற நம்பிக்கை எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வரைக்கும். இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கீழே இருக்கவங்களும் அதுக்கான புதிய மாற்றத்து, அதாவது நம்ம எல்லாருமே ஒரே ரிலிஜனில் இருந்தாலும் இங்கே மாற்றங்கள் வேண்டாம், மத வெறியும் வேணாம். ஆனால் உங்களோட இனத்தையும் மதத்தையும் விட்டு கொடுக்காம அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். நம்ம மொழியும் நம்ம மதமும் நமக்கு 2 கண்ணுங்கள் அது எல்லாருக்குமே போடுறோம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம அடுத்த தலைமுறைக்கு இருக்கிற வளங்களை அழிச்சாலும் மிச்ச மீதியாவது கொண்டு போய் கொடுத்து ஏதாவது ஒரு தலைமுறை அதை தூக்கி கொண்டு வந்துடுவாங்க. உங்களை மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 10 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவே நான் மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு இளைஞராக இவரை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஜூம் போட்டுருவோம் ஒரு 10 பேருக்கு சொல்கிறேன்ல, பேசுகிறேங்க அந்த பற்றி ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசுறதுக்கு இப்போ யாரும் தயாராக இருக்கிறாங்களான்னு நான் நினைப்பேன். ஆனால் உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளுடைய மதமான விஷயம் இதெல்லாம் தாண்டி நாங்கள் கற்றுக்கிட்டது எத்தனையோ காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், நிறைய இந்த ஆன்மீக ரிலேட்டடாக போயிட்டு வந்தவங்களாக இருக்கட்டும். ஆனால் நம்ம டீமோட போனது, ஏன்னா காசி தமிழ் சங்கம் 4.0ல் கிட்டத்தட்ட 3.0 வரைக்கும் ஒரு அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க.
4.0ங்கிறது மீடியா, அதுவும் நம்ம போன செக்டார் வந்து நமக்கு முன்னாடி போனது டீச்சர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் டீம் இருந்தாலும் நம்ம போனது வந்து மீடியா, ஸ்பிரிச்சுவலு, அப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் இவங்க கூட கனெக்ட் ஆகும்போது ஏற்கனவே இவங்கெல்லாம் ஹிஸ்ட்ரியை வந்து மைண்டில் உள்ளே இறக்கிட்டு வந்தோம். ஸோ இவங்ககிட்ட இருந்து ஒரு பார்ட்டு நாங்கள் படிக்கிறத விட இவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு பார்ட்டு நாங்கள் அனுபவ பாடங்கள் அதை நாங்கள் வந்து ஷார்ட் டைமில் நாங்கள் எடுக்கும்போது அதை அப்படி போய் நாங்கள் அந்த விஷனாக பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பெரிய ஒரு லைஃப் மூமெண்ட்டாக வந்து கிரியேட் ஆச்சு. நாங்கள் எத்தனை தடவை இனிமேல் காசிக்கு போனாலும் நம்ம 4.0 மாதிரி வரவே வராது. அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். ஒன்றா சேர்ந்து இந்த நிமிஷம் நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது ஒரு 6 மாதத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த டீம் வந்து கிரியேட் ஆனது வந்து இந்த ட்ரெயின் தொடங்கி காசிக்கு போயிட்டு திருப்பி கோயம்புத்தூர் டிபென்சர் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து முடிகிற வரைக்கும் ஆளாளுக்கு எங்கே வேணாலும் ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். ஆனால் குடும்பமாக ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி உன்னுடைய அப்துல் கலாம் தான் பிறப்பு எப்படின்னா இறப்பு உன்னோட சரித்திரமாக இருக்கிற மாதிரி இந்த பிரயாணங்கள் வந்து எங்கெங்கேருந்து வந்து சேர்ந்து ஒரு குடும்பமாக இணைஞ்சு இன்னைக்கு நீங்களும் ட்ராவல் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட நாங்களும் வந்து அப்பப்போ வலுவான பாண்டேஜ் இதில் ஒரு நல்ல செக்டார் அமையும் போது நாளைக்கு அவரோட பிரதமர் பாரத பிரதமருக்கு அவரோட விஷன் வந்து காசியும் தென்காசிங்கிற மாதிரி அது ஒரு இணைப்புகள் வந்து நாளைக்கு ஃபியூச்சர் அவரோட ஐடியாலஜிக்கு வந்து அவரோட ட்ரீம் விஷனுக்கு வந்து சக்ஸஸாக வந்து நம்மளோட டீமில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஆள் ஒரு நபர் தனி நபராக இல்லாமல் ஒரு குழுவாக வரும்போது இதுக்கடுத்து வர்ற தலைமுறைகளும் குழுவான அமையும் போது சில தலைமுறைகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமையும். அதாவது அவர் கனவு காண்கிறாரு, அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க, நிறைவேற்றி கொடுக்கறது நம்ம முழுமையாக போயிட்டு வர்றதுனால தான் அந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. நம்ம அதில் போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணலை அப்படின்னா அது வந்து எம்டி பார்ட்டு தான். ஏன்னா அதில் கலந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு மன வலிமையும் உடலும் ஒத்துழைக்கணும் போயிட்டு வர்றதுக்கு. இன்னொன்று அங்கே இருக்கிற கிளைமேட்டு விண்டேஜ், இப்போ சம்மரில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் சீசன், அப்போ உடல் எல்லாமே ஒத்துழைக்கணும். கவர்மெண்ட் நமக்கு வந்து திட்டங்களை தான் வகுக்க முடியும், நமக்கு வந்து நம்ம உடம்பும் மனதும் நமக்கு ஒத்துழைக்கும் போது இதெல்லாம் வெற்றியாக முடிஞ்சால் மட்டும்தான் அந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. வார்த்தைகளால் விவரிக்கிறத விட அது அனுபவமாக நம்ம உணர்ந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ எங்களுக்கு ஆன்மீக பயணத்தை தாண்டி கிடைக்கப்பட்ட சொத்தும் அந்த ஆன்மீக பயணம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்த்து இது இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு தொடரணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனுபவங்களை கொடுத்த ராகினி பிரியாவுக்கும் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு உதவி செய்து வாங்கும்போது ஆக்சுவலாக நாங்களாம் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். இந்த 6 மாதத்தில் காசு கழிச்சு மட்டும்தான் எங்களோட உறவுகள் வந்து பிழைப்பானது. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாதமாக இந்த குடும்பமாக நாங்கள் வந்து எல்லா கோவிலும் நிறையா ஸ்தலங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது என்னென்னைக்கும் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் மூலியமாகவும் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட குழந்தைகளும் இணைந்திருக்கிறோம். இந்த பயணத்தில் அடுத்தடுத்த ஆன்மீக பயணம் ஆகட்டும், குடும்ப பயணமாகட்டும், எல்லோரும் சேர்ந்தே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாம் வல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தான் சேர்ந்தாங்க. கௌஷிக் சங்கர் வந்து காசி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ரெண்டான. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு குடும்பமாக மிஸ்டர் கௌஷிக் சங்கர் எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக இணைந்து ஆன்மீக பயணங்கள் எல்லாமே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி, இயற்கைக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி.